யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय सिद्धि विनायका, जय शरबेश्वरा, जय महाकाली, जय महाअवतार बाबा, जय काद्री लक्ष्मी नरसिम्हा, जय श्री राम, जय जवान, जय किसान, जय हिंद, जय भारत, वंदे मातरम. நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் 2025 ராசி பலன். இதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு 80% நல்லா இருக்குது 2025. எதை வச்சு சொல்கிறோம்? ஒரு 4 ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன முக்கியமாக, அது ஆங்கில புத்தாண்டுனால கூட ஜனவரி 1ஆம் தேதி 2025 எடுத்துக்க வேண்டியது தான். அந்த பிளானட்டரி பொசிஷன் மேலேயும் இந்த வருஷம் இருக்குது. அதுக்கு அடுத்தது 3 மாதத்தில் மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்குள்ளே ரொம்ப பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி, இந்த 3 கிரகங்களுமே வருஷத்துக்கு ஒரு வர மாற குரு, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய ராகு, கேது, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி கிரகம், 3 கிரகங்களுமே கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சனி, கன்னி ராசியிலேருந்து கேது சிம்மராசிக்கு, மீனராசியிலேருந்து ராகு கும்பராசிக்கு, ரிஷபராசியிலேருந்து குரு மிதுன ராசிக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ப்ளஸ் பாயிண்ட்டு கன்னியா ராசிங்களுக்கு எதுன்னா, குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயந்தான். கன்னி ராசியுடைய அதிபதி புதன், 10ஆம் இடத்துக்குரிய மிதுன ராசியுடைய அதிபதி புதன் தான். அங்கே குரு வர்றதுனால இவங்களுக்கு நிறைய வசதிகளை செய்து கொடுப்பாங்க. அதை விட இன்னும் அதிகமாக 6ஆம் இடத்துல ராகு, சத்ரு சம்ஹாரம், 12ஆம் இடத்துல கேது, விரயஸ்தானத்தில் மோட்சஸ்தானத்தில் கேதுன்னு சொல்லுவாங்க, மோட்சம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு. அதனால் ஆன்மீக சம்பந்தமாக யார் இருப்பாங்களோ, ஆஸ்திகர்களாக இருப்பாங்களோ, கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு வருஷமாக அமையும். ஏன்னா செலவுகள் உண்டு. 12ஆம் இடத்துல கேது வரும்போது செலவு பண்ணுறாங்க எக்கச்சக்கமான, பணம் வராமையா, வரவுன்னு இல்லாமல் செலவு எங்கே ஆகும்? அதனால் நிறைய விஷயங்கள் நடக்கும், பாசிட்டிவ் விஷயங்கள். சத்ருக்கள் இவங்களுக்கு டைரெக்டாக இருக்கட்டும், இன்டெரக்டாக இருக்கட்டும், டைரெக்டாக கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க சத்ருக்கள் ஆகலாம். அதில் அங்கே பில்லி சூன்யம் ஏவல்கள்னு இவங்க மேலே எதோ செஞ்சுருப்பாங்க, அது இன்டெரக்ட் சத்ருக்கள். அந்த சத்ருவெல்லாம் சம்மாரம் ஆயிடுவாங்க. சத்ருக்கள் சம்மாரம் ஆகிட்டாவே ரோடு கிளியர் தான், ட்ராவல் சூப்பராக இருக்கும். அதனால் அருமையான விஷயங்கள் நடக்கும். 80% நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்துருவோம். மைனஸ் பாயிண்ட் சனி 7ஆம் இடத்துல வரும்போது கண்ட சனின்னு சொல்லுவோம். ரிலேஷன்ஷிப்லலாம் சில பிரச்சனைகள் வரலாம், அது நெக்ஸ்ட்டு பேசுகிறேன். ப்ளஸ் பாயிண்ட்டை பேசும்போது, ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்போது, குரு புதனுடைய ராசியில் வரும்போது, புதன் எல்லா வித்தியர்களுக்கும் அதிபதி. அதனால் யார் யார் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்லேருந்து ஒரு சின்ன எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், காலேஜ், ஓகே, அவங்க எல்லாருக்குமே, அதே போல் டீச்சர்ஸ்க்கும் அவ்வளோதான். லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அருமையான விஷயங்கள் நடக்கும். நல்லா சேலரி ஹைக், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல நல்ல காலேஜ், நல்ல நல்ல ஸ்கூல்ஸ் கிடைக்கலாம். ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் நல்லதே நடக்கும். அதுக்கு அடுத்தது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அருமையான விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அக்ரிகல்ச்சர் செய்துட்டு இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதிகமாக இன்னும் வாங்கலாம், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பென்ஷன்ஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சரில் நல்ல ப்ராஃபிட் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்கும். ஏன்னா புதன் பூமிக்குரிய கிரகம், க்ரீனரி கூடிய கிரகம், ஸோ பசுமைக்கக்கூடிய கிரகம். அதே போல் பூமியை வாங்குதல் விற்குதல், லேண்டு டீலர்ஸ் யார் இருப்பாங்க, ரியல் எஸ்டேட், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ப்ராஃபிட் இருக்கும். வியாபாரத்துக்கு காரகத்துவம் வகிக்கிறது புதன். அதனால் வியாபாரிகளுக்கு அருமையான ப்ராஃபிட். அவன் சின்னதாக காய்கறி விற்கிறவங்களேருந்து பிடிச்சி தங்கத்தையும் வைரத்தை விற்கிறவங்கள வரைக்கும் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய வருஷமாக இருக்கும். ரொம்ப அருமையான லாபங்களெல்லாம் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட்
எல்லாம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் என்ன வந்தோம்னா நல்ல பணவரவு, நல்ல மணி சர்க்குலேஷன்லாம் இருக்கும். செலவு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பேர் சொல்லக்கூடிய செலவுகள் பண்ணணும். ஒரு லேண்டு வாங்கணும், கட்டாயம் அது நம்மளை காப்பாற்றும். ஒரு தங்கத்தை வாங்கணும், கட்டாயம் அது நம்ம காப்பாற்றும். கோயில் குளத்துக்கு ஒரு தான தர்மம் செஞ்சோம். ஒரு கோபுரமே ஒரு கோடி ரூபா குடிச்சு மர்சிடிஸ் பென்ஸ் வாங்கலான்னு இருந்தோம். அரே என்னத்தை வாங்குறது, செலவு 12ஆம் இடத்துல கேது தானேன்னு ஒரு கோபுரத்துக்கு கொடுத்துருங்க கட்டுறதுக்கு. 1000 ரூபா கூட கொடுக்கலாங்க, இருக்கிறவங்க கோடி ரூபா கொடுக்கலாம். அந்த அவங்க 1000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா வரும், 1 கோடி கொடுத்தவங்களுக்கு 100 கோடி கூட வரலாம். அதனால் குடி கோபுரத்துக்களுக்கு, கோயில்களுக்கு கட்டுமான பணிகளெல்லாம் ஏதாவது உங்கள் கண்ணு முன்னாடி தென்பட்டுச்சுன்னா கன்னிராசிக்காரர்கள் அது 100 ரூபா கொடுக்குறீங்களோ, 1000 ரூபா கொடுக்குறீங்களோ, லட்ச ரூபா கொடுக்குறீங்களோ, கோடி ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு ப்ராஃபிட் மேலே ப்ராஃபிட் வரும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க, அருமையான ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேர் நிற்கும் இல்லையா? மர்சிடிஸ் கார் நீங்கள் 1 கோடி ரூபா வாங்கினீங்கன்னா 6 மாதம் கழிச்சு டைம் சரியில்லைன்னா 50 லட்சத்துக்கும் கேட்பான், இல்லைன்னா 60 லட்சத்துக்கும் கேட்பான். ஸோ அதே ஒரு கோபுரத்துக்கு ஒரு கொடுத்துட்டாங்க செலவு, ஏதோ ஒரு கடவுளுக்கு ஒரு தங்க கவச்சமோ வெள்ளி கவச்சமோ போட்டாங்க, பணக்காரராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 1000 ரூபா போட்டால் கூட உண்டியில் நல்லது தான், டொனேஷன் கொடுத்தாலும் நல்லது தான். பேர் நிற்கும், நிலச்சி நிற்கும். இது இந்த கவசத்தை வந்து இவங்க பண்ணி கொடுத்தாங்கப்பா, நல்லா இருக்கட்டும். இந்த கோபுரத்தை கட்டி கொடுத்தாங்கப்பா, நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய இதுக்கு நான் 12ஆம் இடத்துல கேது வரும்போது மோட்சக்காரகன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆன்மீக பணிகளெல்லாம் நம்மளால் முடியவே முடியாது. ஆன்மீக பணி அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது. கோடி ரூபா கொடுத்து மர்சிடிஸ் கார் வாங்கிடலாம், கோடி ரூபா கொடுத்து கோபுரத்தை கட்டுமான பண்ணி கடவுள் செஞ்சுக்க மாட்டான் எல்லார்கிட்டையும். அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தோன்னா தவற விடாதீங்க, செஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஃபினான்ஸில் ரொம்ப அருமையான விஷயங்கள் வரும். சத்துருக்களெல்லாம் சம்மாரமாகுவாங்க, ரொம்ப அருமையான விஷயங்கள் நடக்கும். இந்த 20% மைனஸ்ன்னு சொன்னோமே, அது என்னன்னா இவங்களுக்கு நார்மலாகவே ரிலேஷன்ஷிப்பில் அதில் கணவன் மனைவின்றது ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப்பு. 10 வருஷம் 20 வருஷம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு வேண்டாம் விட்டுறலாம் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும் நீங்கள் அதை. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஓகே, அப்பா அம்மா, இவங்களோடலாம் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வரலாம். 7ஆம் இடம்ன்றது ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப்பு. ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ரொம்ப அருமையான ரிலேஷன்ஷிப். ஒரு ஃப்ரெண்டோட சண்டை போட்டுக்கிட்டோம், நாளைக்கு சேர்ந்துடலாம், இல்லை விட்டுறலாம், இன்னொரு ஃப்ரெண்டு வந்துடுவான். அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படியெல்லாம் கிடையாது. உறவினர்களோட சண்டை போட்டோம் நடக்கும். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கோங்க. அப்புறம் 7ஆம் இடத்துல சனி வரும்போது நிறைய ட்ராவல் இருக்குது கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம். அதனால் ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ எடுத்துக்கிட்டால் ஆக்சிடென்ட்ஸ் குறைவு தான். ஆன் ரோடு 1000 மைல் 2000 மைல் போயிட்டு வரோம்னா அது பிரச்சனை குறிக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கண்டாந்திரங்கள் வரலாம், கண்டங்கள் வரலாம், ஆக்சிடென்ட்ஸு, இது மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஹெல்த் ரிலேட்டட் லைன் பார்க்கும்போது ஹார்ட் ரீஜன், அதுக்கு ஸ்டண்ட்ஸ்லேருந்து புரட்டி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் பிரச்சனைகள் சிம்டம்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. பிரெயின் ரிலேட்டட் பார்த்துக்கோங்க, நர்வ்ஸ் ரிலேட்டட் பிளட் சர்க்குலேஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரோக்கு சின்னதாக வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸு, சர்ஜரிஸு, ஹார்ட் ரீஜன், பிரெயின் ரீஜன், ஓகே. இப்போல்லாம் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க பிரெயின் ஹேமரேஜ்ன்றாங்க, சர்வசாதாரணமாக ஏதோ பிளட் கிளாட்ன்றாங்க பிரெயினில், சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க ஹார்ட்டில் ஏதோ பிளாக்கேஜ் ஸ்டண்ட் போடணுன்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா, நர்வ்ஸ் வீக்னஸ் இருந்ததுன்னா வரலாம், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த் ரிலேட்டடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் பாயிண்ட்ஸ் 80% சொல்லிட்டேன், மைனஸ் பாயிண்ட் ஒரு இது சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போவுமே நாராயணனுடைய சொரூபத்தில் இருக்க கடவுளை வணங்குறது ரொம்ப அருமையான விஷயம். அதுலேயும் அனிமல் ஃபேஸ்டு காட், இப்போது யானை முகம் நம்ம விநாயகர், குரங்கு முகம் ஆஞ்சநேயர், அப்புறமா சிங்கத்தினுடைய முகம் நரசிம்மர், அப்புறமா சரபேஸ்வர சுவாமி, ஸோ குதிரை முகம் ஹயக்ரீவ சுவாமி. இந்த மாதிரி அனிமல் ஃபேஸ் காடை இந்த வருஷம் இவங்க வழங்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோமத்துக்கு கொடுக்கலாம், அவனத்துக்கு கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கும். இதனால் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது ஈஸ்வரம் மனுஷரூபேணம்னு சொல்லுவாங்க. காமனாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரமும் சாபமும் 2 பேரும் பெண்களால் தான் வரும். அதனால் இவங்க போதுமான அளவில் கன்னிராசியில் பிறந்திருக்கிற ஆண்கள் எக்காரணத்துக்கும் பெண்களோட சண்டை போட்டுக்காமல் இருக்கிறது நல்லது. 2 பேருக்குமே ₹1 வரணுன்ற இடத்துல 1.25 ரூபா அவங்க எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, 75 பைசா எனக்கு போதும்னு வந்துடுறது நல்லது. மல் கட்டக்கூடாது அவங்ககிட்ட. ஆண்களோட ஆண்கள் சண்டை போட்டுக்கலாம். ஆண்கள் யார் கன்னியாராசியில் பிறந்திருக்காங்களோ அவங்க பெண்களோட எக்காரணத்துக்கும் சண்டை சச்சரவு வச்சுக்கக்கூடாது. அது சாபமாக மாதிரி இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அதனால் அது ஒரு 10 பைசா அதிகமாக அவங்க வாங்கிட்டாலும் சரிம்மா, போ தங்கச்சி, போ அக்கா, போங்கம்மா அப்படின்னு விட்டுறது நல்லது. அதுக்கடுத்தது கன்னி பூஜைகள் செய்கிறது ரொம்ப அருமையான விஷயம்.
அவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னால் கன்னிகளை கூட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அலிகளை கூட்டு வந்து அவங்களுக்கு பூஜைக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப அருமையான விஷயங்களை செய்து கொடுக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பாசிட்டிவ் விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த பரிகாரங்கள்லாம் செய்துக்கிட்டால். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கும் சரி, அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் சித்தி விநாயகர் சரபேஸ்வர சுவாமி ஆயுராரோக்கிய அஷ்டேஸ்வர தனகிரக செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்னோ பவந்து, சர்வே ஜனா சுக்னோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.